எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு கங்ராச்சுலேஷன். உங்களுக்காக நெறைய டிப்ஸ் அண்ட் எக்ஸாம் பிரிப்பரேஷன் வீடியோ இருக்கு. பட் ஆனா இந்த வீடியோ எக்ஸாம்ல கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் பர்ட்டிகுலரா நல்ல அட்டெம்ப்ட் குடுத்தும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. நான் 5 பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுனேன். 3 பாஸ் பண்றேன், 2 ஃபெயில் ஆகுறேன். இந்த மாதிரி கேட்டகரில இருக்கிறவங்களுக்கு முக்கியமா இந்த வீடியோவ பாருங்க. என்ன நீங்க செய்யணும் அப்டின்னா, தயவு செஞ்சு இந்த மோட்டிவேஷன் அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஏன் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்டிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. ப்ராப்பரா நெறைய பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு அந்த அனலைசிஸ கொண்டு வந்திருக்கேன். யாரெல்லாம் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்டின்னா, 72 அட்டெம்ப்ட் குடுத்திருந்தா கூட, ரீசனிங்ல கம்மியா அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் இந்த எக்ஸாம பொறுத்தவர ரீசனிங்ல 35 கொஸ்டினுக்கு 40 மார்க். ஆப்டிட்யூட்ல 30 மார்க் தான். அப்போ ஸ்கோர் பார்ட்ல மார்க் கம்மியா போட்டுட்டு, அதிகமா அட்டெண்ட் பண்ணாலும் நம்மளுடைய மார்க் குறையும். அதுவும் ஈசி ஷிஃப்ட்ல இந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஆப்டிட்யூட்ல 22, 23 போட்டிருக்காங்க. எங்க ஷிஃப்ட்லலாம் 17, 15க்கே அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ, இதில என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு ஆப்டிட்யூட்ல 5லிருந்து 7 மார்க் குறைச்சிருப்பாங்க. அந்த 20க்கு மேல போட்டாங்க இல்லையா அந்த ஷிஃப்ட்ல. அதே சமயம் அவங்க ரீசனிங்கும் சில பேர் அந்த ஷிஃப்ட்ல சில பேர் ரீசனிங் கம்மியா அட்டெண்ட் பண்ணிட்டு, ஆப்டிட்யூட்ல அதிகமா அட்டெண்ட் பண்ணாலும், அந்த இடத்துல பாதிக்கப்படுவாங்க. எப்பவுமே ஸ்கோர் பார்ட்ட நம்ம தூக்கி வைக்கணும். அப்பதான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். 2வது ரீசன் என்ன அப்டின்னா, நார்மலைசேஷன். கண்டிப்பா நார்மலைசேஷன் நடக்கும். ஈசி ஷிஃப்ட்க்கு மார்க்க ரெட்யூஸ் பண்ணுவாங்க. டஃப்பான ஷிஃப்ட்க்கு மார்க்க ஆட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுடைய அட்டெம்ப்ட் 58, 60, 72 எல்லாம் எந்த இடத்துல இருந்தாலும் மார்க்க குறைச்சு விட்டுருவாங்க ஈசி ஷிஃப்ட்டா இருந்தா. சில ஆஸ்பிரண்ட்ஸ் 54, 56 இந்த அட்டெம்ப்ட்க்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இங்கிலீஷு, ஆப்டி மார்க்லாம் குறைஞ்சது எவ்வளோ மார்க் வேரி ஆகும் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த அட்டெம்ப்ட்க்கே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனா, அதிகமா அட்டெம்ப்ட் பண்ணி கிளியர் பண்ண முடியாததுக்கு காரணம், உங்களுடைய ஷிஃப்ட்டும் ஈஸி. அதிலயும் நீங்க ரீசனிங் கம்மியா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இங்கிலீஷ்ல அக்யூரசி தெரியாது இவங்களுக்கு. ஓகேங்களா? மொத்தமா 30 கொஸ்டின் குத்தி விட்டு வந்துருவாங்க. அப்போ 30 கொஸ்டின் குத்தி விட்டு வந்தாக்கல, அதில 10 கொஸ்டின் கூட ரைட்டா இருக்காது. அட்டெம்ப்ட் நீங்க 72 போட்டா கூட, இது வந்து 52 தான் கணக்கு அட்டெம்ப்ட். நெகட்டிவ் எல்லாம் போனா எக்ஸாம் ஃபெயில் ஆயிருவீங்க இல்லையா? அப்போ இந்த குத்தி விட்டு வர்றது தான் இன்னொரு பிரச்சனை. ஓரளவுக்கு டீசென்ட்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. 30மே அட்டெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இங்கிலீஷ்ல. நீங்க 18, 20 அட்டெண்ட் பண்ணா கூட, அதில அட்லீஸ்ட் ஒரு ஒரு 12லிருந்து 15 மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். அதுதான் காரணம். 30மே அட்டெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. செலக்டிவாச்சும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதில ஒரு பார்சியல் அக்யூரசி இருந்தா கூட செலக்டிவா அட்டெண்ட் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாரி படிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்ண மூடிக்கிட்டு இங்கிலீஷ் அட்டெண்ட் பண்ணா, கண்டிப்பா பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. 4வது மிஸ்டேக் என்ன அப்டின்னா, ப்ராப்பரான கொஸ்டின் செலக்ஷன் பண்ணல இவங்க. ரீசனிங்ல 25லிருந்து 27 மார்க் தான் டூயபிள். ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட் இவ்வளோ தான் அட்டெண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமமா சொல்றேன். அதிகபட்சமா சொல்றேன். ஒரு டாப்பர சொல்லலங்க. ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ். அப்போ நீங்க கண்டிப்பா ஒரு பசில் மினிமம் ஸ்கிப் பண்ற மாரி இருக்கும். 25 அட்டெம்ப்ட்னா 2 பசில் ஸ்கிப் பண்ற மாரி இருக்கும். அதில ஒரு சில ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு, இந்த சர்டைன் நம்பர் ஆஃப் பசில் கடைசி நேரத்தில 3 நிமிஷம் இருக்கும்போது ட்ரை பண்ண வேண்டாம். 1 மார்க் போங்க. அந்த மாரி நெறைய ட்ரிக்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல லாஸ்ட் மினிட் டிப்ஸ சொல்லி அனுப்புனேன். அது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களோ நல்லா அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்ப ஃப்ளோர் வித் ஃப்ளாட்டு, ஆர்கனைசேஷன் பசில் இந்த மாதிரி பசில் எடுத்து ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க நடுவுல. அப்போ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்கோரிங் பார்ட்ல அட்டெம்ப்ட் 25 அட்டெண்ட் பண்ண இடத்துல 18, 20 அட்டெண்ட் பண்ணிட்டு, ஈசி ஷிஃப்ட்ல என்னதான் அதிகமா அட்டெண்ட் பண்ணாலும் நம்மளால கிளியர் பண்ண முடியாது. அப்போ கொஸ்டின் செலக்ஷனும் இன்னொரு காரணம். கண்டிப்பா அடுத்த டைம் நீங்க ஒரு எக்ஸாம் போறீங்கன்னா, இத கரெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின் செலக்ஷன ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஒரு செக்ஷன்ல அதிகமா மார்க் எடுத்துட்டா பத்தாது. பிஓ எக்ஸாம்ன்ற பொறுத்தவர, நம்ம அட்டெம்ப்ட்டே வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொதப்புனா அடி வாங்கும். அதனால எல்லா செக்ஷன்லும் ஆவரேஜா பண்ற மாரி பார்த்துக்கோங்க. எந்த செக்ஷன்லயும் டாப்பரா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நம்ம டிஃபரன்ஸ் காட்ட முடியாது. பிஓ எக்ஸாம பொறுத்தவர டிஃபரன்ஸ் காட்ட முடியாது. இதுதான் உண்ம. கிளர்க் கிடையாது இது. கிளர்க்ல ஒரு டாப்பர் 80, 90 அட்டெண்ட் பண்ணுவான். ஒரு ஆவரேஜ் 75, 80 அட்டெண்ட் பண்ணுவான். பிகினர் 60 அட்டெண்ட் பண்ணுவான். ஆனா பிஓ அப்படி கிடையாது. டாப்பர் ஆவரேஜ் எல்லாருமே 65, 70, 65, 70 டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுடைய அக்யூரசிய பொறுத்தவர அவங்க கிளியர் ஆவாங்க, கிளியர் ஆக மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த மிஸ்டேக் தான். ரீசனிங்ல கம்மியா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அதில அதிகமா அட்டெண்ட் பண்ணியிருந்திருக்கணும். அதில கொஸ்டின் செலக்ஷன் தப்பா பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஷிஃப்ட் ஈஸி ஷிஃப்ட்டா இருந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய அட்டெம்ப்ட் இல்ல. எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா மார்க் எடுக்கிறோமோ, அந்த சப்ஜெக்ட்ல அதிகமா அட்டெம்ப்ட் குடுக்கல.
அப்படிங்கிற காரணத்தினால் தான் நம்ம இந்த டைம் ஃபெயில் ஆகியிருக்கோம். அந்த ஃபெயிலான கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்கள சொல்றேன். இது உங்களுடைய மிஸ்டேக் தான். ஜஸ்ட் மிஸ்டேக் தான். உங்களுடைய கெப்பாசிட்டி இத வச்சு டிசைட் ஆகாது. ஓகேங்களா? இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் 5 எக்ஸாம்ல 3 எக்ஸாம் 2 எக்ஸாம் கிளியர் பண்றீங்க. 1 எக்ஸாம் 2 எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுறீங்க. இத கரெக்ட் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கு. அத பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா இந்த மிஸ்டேக்க நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். அத நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கு ஒரு எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். அதுல ஒரு ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருப்பேன். அத நீங்க பிரிலிம்ஸ்க்கே அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலருந்து நீங்க ரெக்கவர் ஆயிருவீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். நீங்க கவலைப்பட தேவையில்ல. எகைன் மோட்டிவேஷன்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்றத அனலைஸ் பண்ணுங்க. அனலைசிஸ் பண்ணி அதில ஒர்க் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிருவீங்க. நான் ஷூரா எழுதி கூட குடுத்துர்றேன். ஆனா, நீங்க இந்த அனலைசிஸ் பண்ணி அதில ஒர்க் பண்ணணும். அந்த டாபிக்க அந்த அந்த மிஸ்டேக்க கரெக்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? முக்கியமா கொஸ்டின் செலக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்க. கான்செப்ட்ட இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதுல இன்னும் ஒரு சில கேட்டகரி 45, 50 மார்க் எடுப்பீங்க. நீங்க இன்னும் கான்செப்ட்ட இம்ப்ரூவ் பண்ணி ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்டூடண்ட்ஸ். அதுதான் உங்களுடைய மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா அடுத்த எக்ஸாம் உங்களுது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்பர் ஸ்க்ரோல்ல உங்களுக்கு பேக்கேஜ் வேணா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. அபித் சார் ஆப்ல நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேர்ல கிளாஸஸ் பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிளான்ஸ்ல போய் 666 தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.